எல்லா கண்டுபிடிப்புகளும் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதா. அப்ப நாம உருவாக்குன இந்த உலகத்தினுடைய செல்வத்தை நம்ம அனுபவிக்க முடியலன்னா என்னடா உலகம் இது? உங்க தாத்தா உங்க ஆயா எவ்வளவு உழைச்சிக்கிறாங்க, முன்னேற்றல நீங்க. அம்பானி தாத்தா ஆயம்னா உழைச்சிட்டாங்க, அதானி நான் உங்க ஆயா தாத்தா மட்டும் தான் உழைச்சாங்க. அவனுக்கு எப்படி சொத்து வந்தது? ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல 24 hours. இதுதான் இது ஏன்னு சொன்னா, உங்களை வீட்டுக்கு போனோம்னா மொபைல்ல ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த கேட்கறதுக்கு எடுத்து கேட்கறது திராணி இல்லாம இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகமா இருக்கட்டும், இல்ல கார்பரேட் மீடியாவா இருக்கட்டும்னா, மக்கள் எதை பார்க்கணுமோ அதை அவன் தான் டிசைட் பண்றான். நீங்களும் நானும் நம்ம விருப்பத்தின் அடிப்படையில பார்க்கல. ஆனா இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? என்ன பார்த்து கம்யூனிஸ்ட பார்த்து நீ என்னடா செஞ்சிருன்னு கேக்குறாங்க இல்லையா? முதல்ல எங்களை பார்த்து கேள்வி கேட்டதே நான் அந்த வெற்றியை நான் பாக்குறேன். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இன்று மே 1ஆம் தேதி உலக தொழிலாளர்கள் தினம். உலகத்தில் நாம் அனுபவிக்கிற எல்லா விஷயங்களுமே போராட்டங்களின் வழியாகத்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில 8 மணி நேர வேலையை வலியுறுத்தி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடந்த ஒரு மாபெரும் போராட்டம். அந்த போராட்டத்தின் வெற்றியாக அடையாளமாகத்தான் இந்த மே 1ஆம் தேதியை நாம் தொழிலாளர் தினமாக கொண்டாடுகிறோம். இது குறித்து நாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு ஜி செல்வா அவரிடம் பேசுவோம். இன்று மே 1ஆம் தேதி உலக தொழிலாளர்கள் தினம். எல்லா விஷயங்களையும் நம்ம போராட்டத்தின் வழியா தான் வென்றெடுத்திருக்கிறோம். அது போல 1886ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோவில் நடந்த ஒரு மாபெரும் போராட்டம். அங்க நடந்த துப்பாக்கிச்சூடு 8 மணி நேர வேலையை வலியுறுத்தி நடந்த ஒரு போராட்டம். இப்ப இன்றைய இளைய சமுதாயத்துக்கு இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல நிறைய விஷயங்கள் நீங்க பேச வேண்டியது இருக்கு. மே தினம், தொழிலாளர் தினம், இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஸோ மே தினம் என்பது நம்ம எப்போ உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதலாளித்துவ சமூகம் உருவாகக்கூடிய காலகட்டம். முதலாளித்துவ சமூகம் தான் நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்க நிலம் சார்ந்து உற்பத்தி மட்டும் இருந்ததை தாண்டி ஆலைகள் கண்டுபிடிக்கிறாங்க, இயந்திரம் கண்டுபிடிக்கிறாங்க. இயந்திரம் ஒன்னா தொழிற்சாலைன்னு ஒண்ணு உருவாகுது. தொழிற்சாலைன்னு உருவான உடனே அது தொழிற்சாலை வேலை செய்வதற்கான உழைப்பாளர் தேவைப்படுது. அதுக்கு கிராமத்துல இருந்து அடிச்சு மிரட்டி இங்க ஃபேக்டரியில கூப்பிட்டு அவங்களை அடைச்சி வச்சு அவங்கள பல மணி நேரம் உழைப்பு சுரண்டுறாங்க. அவங்க உழைப்பால நம்ம போடக்கூடிய சட்டைகள் பொருட்கள்லாம் உருவாகுது. அப்படி உருவாகும் போது 12 மணி நேரம் 14 மணி நேரம் 16 மணி நேரம் உழைப்பு சொன்னது. பல பேர் ஃபேக்டரியிலே சாவுறாங்க, அடிப்படுது, ரத்தம் வருது. அப்ப அந்த நேரத்துல தொழிலாளர் என்னன்னா, தாங்கள் ஒரு 8 மணி நேரம் வேலை தான் செய்யணும். தொழிலாளருக்கான வேலை நேரம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யணும், அப்புறம் 8 மணி நேரம் அவங்க ஓய்வு எடுக்கணும். அதற்கு பிறகு என்னன்னா அவங்க 8 மணி நேரம் தூங்கணும். இப்படியான ஒரு கோரிக்கைகள் உழைப்பாளர்கள் மத்தியில் உருவாகி அதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்துல தான் ரத்த வெள்ளத்துல என்னன்னா அதிகார வர்க்கம் சாகடிக்குது. அந்த ரத்த வெள்ளத்துல தான் தொழிலாளர் தலைவர்கள் தூக்கிலேற்றப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய நினைவாதான் நம்ம மே தினம் உலகெங்கும் இருக்கக்கூடிய உழைப்பாளர்களால் கொண்டாடப்படுகிறது, கடைபிடிக்கப்படுகிறது. அப்போ உழைப்பாளர்கள் தினம் என்பது என்னன்னா, நீங்க இன்னைக்கு சாட் ஜிபிடி வந்துச்சு, எல்லா விதமான மிஷினும் கண்டுபிடிச்சான். இதயம் சரியில்லையா, ஒரு இதயத்தை மாத்தி விட்டுறான், மூட்டை மாத்துறான், கண்ணை கேட்டி கண்ணை மாத்துறான். எல்லா தகவல் தொழில்நுட்பங்களும் அறிவியல் கண்டுபிடிச்சு. அந்த காலத்துல மாட்டு வண்டியில போலாம், இன்னைக்கு பிளைட்ல போலாம், ஜெட்ல போலாம், வேகமான வாகனத்தை போலாம், மெட்ரோ ட்ரெயின்ல போலாம். இது எல்லாம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா நவீன கருவிகள் என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேலை செய்யற நேரம் குறையணும். இயல்பாவே பழைய மாட்டு வண்டியில போனா 10 மணி 15 மணி நேரம் போக வேண்டியது என்னன்னா, மெட்ரோல போனா 20 நிமிஷத்துல போயிட முடியுதுன்னா, அப்போ நவீன கருவிகள் வரக்கூடிய மனிதர்களுடைய உழைக்கும் நேரம் குறைந்து அவர்கள் உருவாக்கிய படைப்புகளை அனுபவிக்கணும் மனிதர்கள். ஆனா இப்ப என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த முதலாளித்துவ உலகத்துல எல்லா நவீன கண்டுபிடிப்புகளும் வந்துவிட்ட பிறகும் உழைக்கும் நேரம் குறையல, உழைப்பாளர் நேரம் தான் அதிகமாயிட்டே கண்டது. 8 மணி நேரம் வேலை சொன்னா சிரிக்கிறாங்க. நான் பார்த்து, என்ன 8 மணி நேரம் வேலை, நான்லாம் 7 ஆல்ரெடி 12 மணி நேரம் வேலை செய்யற, நீ 8 மணி நேரம் வேலைன்னு சொல்லிட்டு கோரிக்கைன்னு சொல்லிட்டு தொழிலாளர் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டே கேட்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறான்னா, பத்ததுக்கே காலம் முழுக்க உழைச்சி சாக வேண்டியதாண்டா அந்த வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. 12 மணி நேரம் 14. அப்ப நாம சொல்றோம், இது எவன் உருவாக்குன சொத்து? இது உங்க ஆயா, எங்க ஆயா, எங்க தாத்தா, உங்க தாத்தா, அதுக்கு முன்னாடி எல்லாம் அம்பானி தாத்தா அப்பா அவர் மட்டுமா உருவாக்குன சொத்து. அவங்க ஆயா வேலை செஞ்சிருப்போ, எங்க ஆயா வேலை செஞ்சது. உலகத்துல இருக்க எல்லாரும் உழைச்சுதான் இந்த உலகம் உருவாயிருக்கின்றது. எல்லா கண்டுபிடிப்புகளும் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதா. அப்ப நாம உருவாக்குன இந்த உலகத்தினுடைய செல்வத்தை நம்ம அனுபவிக்க முடியலன்னா என்னடா உலகம் இது? நான் உருவாக்குன உலகத்துல எனக்குரிய பங்கு கேட்கணும்.
அதனாலதான் 8 மணி நேரம் வேலைன்னு சொல்றோம். சோ 8 மணி நேரம் வேலை என்று கேட்பது முன்னெப்போதை விட மிக முக்கியமானதா கோரிக்கையா இருக்கு. அதே மாதிரி 8 மணி நேரம் உறக்கம் என்ற ஒரு கோரிக்கை இருக்கு. நீங்க பல பிரச்சனைக்கு பாருங்க, எல்லாருக்கும் பிபி, சுகரு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், மூட்டு வலி, கால் வலி எல்லாம் வந்துடும். 40 வயசுலயே பார்த்தா ஆடி போயிடுது எல்லாருக்கும். என்ன அதுதான் 12 மணி நேரம் 14 மணி நேரம் உழைச்சி தூங்காம கொள்ளாம உழைச்சி டென்ஷன் ஆகி என்ன ஆகுது இந்த வாழ்க்கையில. அப்ப என்ன செய்யணும், ஒரு நபர் மனிதனாக இருக்கக்கூடியவர் கட்டாயம் 8 மணி நேரம் ஒரு நல்லா தூங்கணும். அவர் தூங்குனாதான் ஒரு ஆரோக்கியமா இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, கேளிக்கை, கொண்டாட்டம் என்பது ரெக்ரியேஷன், பொழுதுபோக்கு, ஆட்டம் பாட்டம், மனிதர்கள் உரையாடுவது, படிப்பது, விளையாடுவது, ஊர் சுத்துவது எல்லாமே அதோடைய இது. சோ இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை வாழ்க்கையா இருக்கு. இல்லைன்னா வாழ்க்கை சலிப்புற்று போயிடும். நாம கிட்டத்தட்ட மிஷின் மாதிரி ஆயிட்டோம். அந்த மாதிரியான ஒரு ஆகக்கூடிய சூழல் இந்த முதலாளித்துவ சமூகம் உருவாயிருக்கின்ற காலகட்டத்துல இன்றைக்கு நாம படித்த இளம் பெண்கள் இளைஞர்களை பார்த்து நம்ம உருவாக்கணும் தான் இந்த எல்லாமே. சோ நமக்குரிய பங்கு கேட்கணும். அப்ப நீங்க 8 மணி நேரம் வேலைன்னு கேளுங்க. இன்னைக்கு சட்டம், தொழிற்சாலை சட்டம் இந்தியாவில் 8 மணி நேரம் சட்டம் இருக்குது. கடந்த திமுக நடைமுறையில் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, ஃபேக்டரி ஆக்ட் பிரகாரம்னா ஒரு ஃபேக்டரியில எத்தனை மணி நேரம் இருக்கணும், ஆஸ் பர் ஆக்ட் சட்டம் பிரகாரம் 8 மணி நேரம் இருக்குது. அதுதான் 10 மணி நேரம் தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வரும்போது நம்ம எல்லாம் போராடினோன்னு திரும்பி பெற்றாங்க. இது ஃபேக்டரி ஆக்ட். சோ ஆனா ஃபேக்டரிக்குள்ளர வேலை செய்யக்கூடிய ஆள் எத்தனை, நீங்க அன்ஆர்கனைஸ்ட் 97% ஆயிடுச்சு. நீங்க ஐடி இண்டஸ்ட்ரி ஆக்கலாம், நடப்பாதை வியாபாரம், ஓலா ஊபர் ஆகலாம், ஆட்டோ ஓட்டலாம், மீன் விற்கலாம், காய்கறி விற்கலாம், லோடு வண்டி ஓட்டலாம். நீங்க எந்த குஸ்கா விற்கிற ஆளு எல்லா ஆளும் பாத்தீங்கன்னா 14 மணி நேரம். அது முறைசாரா தொழில். ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல 24 hours. இது ஏன்னு சொன்னா உங்களை வீட்டுக்கு போனோட மொபைல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை அக்செப்ட் பண்ணி கூடாது. இதை அக்செப்ட் பண்றத நம்ம எல்லாம் நம்ம மக்கள் நினைக்கிறோம்னா இந்த கேட்கறதுக்கு எடுத்து கேட்கறது திராணி இல்லாம இருக்கிறோம். அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா 150 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து போராடிக்கிறான். இப்ப இந்த இடம் இருக்குது பீச் ஆண்ட, நீங்க முதல்ல இந்தியாவில மே தினம் கொண்டாடினது மெட்ராஸ்ல சிந்தனை சிற்பி சிங்காரவர் கொண்டாடினாரு. இந்தியாவுக்கே உழைக்கும் வர்க்கத்தின உரிமை போற எடுத்துக்காட்டின ஊர் மெட்ராஸ், தமிழ்நாடு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம உரிமையை கேட்காம எவன் என்னால கேட்டுன்னா அவட போதுன்றோம். அதெல்லாம் கிடையாது. உன் உரிமைக்கு போராடியா அப்படின்ற உரிமையை ஊட்டுவதற்காக இந்த மே தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, உலகெங்கும் உழைக்கும் மக்கள் நம்முடைய உரிமைக்கான நாள் என்பதை உரத்து சொல்லக்கூடிய தினமாக மே 1 நம்ம கடைபிடிக்கிறோம். ஆனா சில நாடுகள்ல மே தினம் கடைபிடிக்கிறது இல்ல. அவங்க அதாவது விடுமுறை இல்ல. சில நாடுகள்ல வேற தேதியில கொண்டாடுறாங்கல்ல. இல்ல, இப்ப இந்தியாவிலே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மே தின விடுமுறை இருக்கு. நீங்க மத்திய ஒன்றிய அரசு அலுவலகங்கள் விடுமுறை கிடையாது. அது ஒவ்வொரு நாட்டுல அவன் விடுப்பு கொடுத்தானா, விடுப்பு கடை போட்டா என் உரிமைக்கு நான் போறேன், நீ யாரா சட்டம் போடுறது, இது நான் என்னோட உழைப்புல உருவானது. இதுதான் நம்ம கேட்க வேண்டிய. நம்ம எதுக்கு பயப்புண்ணுன்றேன். சரி, பாயிண்ட் என்னன்னா, நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறோம் பாஸ். நம்ம செஞ்ச வேலையில நம்ம யாரும் திருடல. உழைத்தால் முன்னேறலான்றாங்க. ஏன்னா முன்னேற முடியுதா? உங்க தாத்தா உங்க ஆயா வேலை உழைச்சிக்கிறாங்க, என்ன முன்னேறிக்கலாம்? நீங்க அம்பானி தாத்தா ஆயம்னா உழைச்சிட்டாங்க, அதானி நான் உங்க ஆயா தாத்தா மட்டும் தான் உழைச்சாங்க, அவனுக்கு எப்படி சொத்து வந்தது? அப்ப என்ன காரணம், இந்த முதலாளித்துவ அமைப்பு ரிச் கெட் ரிச்சர், போர் கெட் போர். எவங்கிட்ட உற்பத்தி கருவிகள் இருக்கின்றதோ அது தனி உடைமையா இருக்கிற வரைக்கும் பார்த்தனா அவன் முதலாளிகிட்டே இருக்கிறான். அப்ப என்ன விஷயம்னா, நீ உருவாக்கக்கூடிய ஃபேக்டரி இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. எனவே அது பொதுவா மாத்தணும், அரசின் கட்டுப்பாட்டில் வரணும், நம்ம கோரிக்கை வைக்கிறோம். சோ அவன் விடுமுறை கொடுத்தான்னா கொடுக்காட்டின மே தினத்துக்கு, பட் ஆல்வேஸ் நம்ம உரிமையை எழுப்ப வேண்டிய அவசியம் என்பதுதான் நம்முடைய பாடம். இப்ப தமிழ்நாட்டுல மே 1 விடுமுறை நாள் ஊதியத்தோட கொடுக்குறாங்க. அதை கலைஞர் கொண்டு வந்தாரு. ஆனாலும் இங்க இருக்கிற இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த அரசியலை நோக்கி அவங்க வர்றது இல்லையே, அது எப்படி பாக்கல? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வராது காரணம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு மொபைல்ல நீங்க எடுத்தீங்கன்னா, இன்ஸ்டால நீங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, பேஸ்புக் எல்லாமே எது பார்க்க வேண்டும், நீங்க நானும் விரும்புறதுன்னு பாக்குறது இல்ல. நாம எதை பார்க்கிறோனோ அதை தான் முன்னாடி கொண்டு விற்கிறாங்க. இப்ப திறந்தோன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வயிறு கசாயம் கொடுன்றான், அப்புறம் பார்த்தா ஜாக்கிங் போ, வாக்கிங் போன்றோம், அப்புறம் யோகா பயிற்சி, அப்புறம் விஜய் ரீல்ஸ் வரும், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச படங்கள், பாடல்கள் இது மாதிரி வரும். ஆனா அரசியலா இருக்கக்கூடிய உரையாடல் அதுக்கு முன்னாடி வரவே வராது. அதே மாதிரி அரசியல் கள செயல்பாடுகள் அந்த பேஜ்ல வெளியே வரவே மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகமா இருக்கட்டும், இல்ல கார்பரேட் மீடியாவா இருக்கட்டும்னா, மக்கள் எதை பார்க்கணுமோ அதை அவன் தான் டிசைட் பண்றான். நீங்களும் நானும் நம்ம விருப்பத்தின் அடிப்படையில பார்க்கல, ஏற்கனவே அவங்க டிசைட் பண்றதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கு. அப்ப இதை உடைச்சு மேல கொண்டு வருது என்பது இடதுசாரிகளுக்கு, கம்யூனிஸ்டுக்கு மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்கின்றது. அதை விடாமல் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் உட்படனா இன்றைய இளைய தலைமுறை விரும்புற மாதிரி இல்ல, அவங்க மக்களை போயிட்டு சென்றடைற மாதிரி எங்களுடைய செயல்பாடுகளையும் மாற்றங்கள் தேவைப்படுகிறது. எப்படி இவ்வளவு பெரிய இளைஞர்கள் கூட்டத்தில் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் இவங்க என்ன பண்ணிட்டாங்க,
அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப நாங்க- சிம்பிளா கேக்குறாங்கல்ல. அந்த அப்படி கேள்வி கேட்கறத நான் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி கேள்வி இப்படி இளைஞர்கள் இடதுசாரிகளை பார்த்து கம்யூனிஸ்ட்களை பார்த்து அப்படிதான் கேள்வி கேட்கிற மாதிரி என்ன சமூக கட்டமைப்பை இன்னைக்கு முதலாளித்துவ அமைப்பு உருவாக்கி வைத்திருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, அவங்க என்ன எழுத்து கேட்கறதை நான் வரவேற்கிறேன். என்னை பார்த்து கம்யூனிஸ்ட பார்த்து நீ என்னடா செஞ்சிருன்னு கேட்கறாங்க இல்லையா, முதல் எங்களை பார்த்து கேள்வி கேட்டதே நான் அந்த வெற்றியை நான் பாக்குறேன். உரையாடுவதற்கான ஒரு முதல் புள்ளி அவர் தான். சோ மாறுபட்ட கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை அவசியம் கிடையாது. ஏன்னா என்னுடைய வர்க்கம் இன்றைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை செய்யக்கூடிய தொழிலாளியா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கம்பெனி நடத்தக்கூடிய தொழிலாளியா இருக்கலாம், கட்டுமான தொழிலாளியா இருக்கலாம், நீங்க வந்து ரோட்ல ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளியா இருக்கலாம், நீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுகி ஜொமேட்டோ பண்ணக்கூடிய ஜிக் எம்ப்ளாயிஸ், ஆப் பேஸ்ட் எம்ப்ளாயிஸா இருக்கலாம், எல்லா தரப்பட்ட தொழிலாளர்களும் இங்க இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ்ல இருக்கலாம், இவங்க எல்லாருமே எங்களுடைய வர்க்கம் அது. சோ இவங்களோட அரசியல் படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. வடமாநில தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்கல்ல. இன்னைக்கு அது அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்க வடமாநில தொழிலாளர் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற இங்க இருக்கிற தொழிலாளர் அமெரிக்கால போய் குறைஞ்ச கூலிக்கு வேலை செய்யறாங்க. சோ இது என்னன்னு பார்த்தா இதுதான் முதலாளித்துவம். முதலாளித்துவத்துக்கு தேவை என்ன தெரியுமா, இவ்வளவு மிஷின் கண்டுபிடிச்சிட்டானே, மிஷினை வச்சு அவன் வேலை செஞ்சிட முடியுமா? மனித உழைப்பு தேவை. மெட்ரோ ட்ரெயின் வேலை செய்யறதுக்கு மனித உழைப்பு தேவை. நோண்டி எடுக்கணும், எல்லாத்துக்கும் மனித உழைப்பு தேவை. அந்த மனித உழைப்பு தான் சீப் லேபர். நீங்க தமிழ்நாட்டிலேயே வந்து உழைப்பு சுரண்டல் நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு 10 மணி நேரம் வேலை செய்ய தொழில் எவ்வளவு? 8,000 ரூபாய், 10,000, 8,000 ரூபாய், 10,000 நாக்கு தான் வலிக்க முடியும். குறைஞ்சபட்ச ஊதியம் 26,000 ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு தொழிற்சங்கம் கோரிக்கை வைக்கிறோம். அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது 18,000 ரூபாய் மினிமம் வேஜ். 18,000 ரூபாய் எல்லாரும் கொடுக்குறாங்களா? ஆஸ்பத்திரியில வேலை செய்யற அக்காக்கெல்லாம் வந்து அந்த பெருக்கிற அக்காக்கெல்லாம் 18,000 ரூபாய் கொடுத்துறாங்களா? எல்லாமே கான்ட்ராக்ட் கொடுத்துறான். கவர்மெண்டே கான்ட்ராக்ட் பண்றான், அவுட் சோர்ஸ் பண்றான். அப்ப என்ன வந்து சொன்னா, இங்க இருக்கக்கூடிய வெளிமாநில தொழிலாளி இங்க கொண்டு வந்து வச்சு அவங்க உழைப்பை சுரண்டான். தமிழ்நாட்டில் இருக்கும் போயிட்டு ஐரோப்பா நாடுகள், அரபு நாடுகள் அங்க உழைப்பை சுரண்டான். எல்லா வகையிலும் வந்து பாத்தீங்கன்னா உலகெங்கும் உழைப்பு சுரண்டல் வந்து உக்கிரமா நடந்து கொடுது. இப்ப நீங்க பாருங்க, டெல்லியில நோய்டாவில இப்படிதான் உழைப்பு தொழிலாளி அன்னி திரண்டானே, எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்களே இப்போ. அப்போ மக்கள்கிட்ட வந்து ஒரு கிளர்ச்சி உருவாயிட்டே வருது. சோ இந்த கிளர்ச்சியை நாங்க கம்யூனிஸ்ட்கள் தூண்டி விட்டுட்டே இருக்கோம். தொழிலாளியை போராட விடுறோம். உரிமைக்கு போராடு, நீ அடங்கி இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடக்கூடிய வேலை எங்களுடைய வேலை, அரசியல் படுத்தக்கூடிய வேலை. அந்த அரசியல் படுத்தக்கூடிய வேலையை வந்து இளைஞர்கிட்ட, தொழிலாளர்கிட்ட, விவசாய கூலி தொழிலாளர்கிட்ட, இளம் பெண்கள்கிட்ட இடதுசாரிகள் உருவாக்கும், கம்யூனிஸ்ட் உருவாக்கும். அதற்கு இந்த மே தின நாளை நாங்க வந்து அது ஒரு முக்கியமான நாங்க நாளா பாக்குறோம். நன்றி.